அடுத்த பகுதி எத்தனை ரக்காத்துக்கள். இப்போ இரவு தொழுகைன்றது சிலர் வித்திருக்கு உண்டு, கியாமுல்லைலுக்கு உண்டு, தராவிக்கு உண்டு, இதுக்கு உண்டு அப்படி என்று சொல்லி வருது. இப்போ பல இஸ்லாமிய அறிஞர்கள் 11க்கு மேலே தொழலாம்ன்ற அர்த்தத்தில் உள்ள பல அறிஞர்கள் 200 தொழுதார்கள், அதே போல் என்ன 50 சச்சம் தொழுதார்கள், 30 சச்சம் தொழுதார்கள் என்றெல்லாம் வருது. அவங்க அப்படி தொழுதார்கள் என்று வாரது தொழலாம் என்ற கருத்தில் அவங்க தொழுதார்கள் என்று தான் வருதே தவிர கியாமுல்லைல் வேறு, தராவிக் வேறு, வித்திரு வேறு என்றதுக்காக தொழுதாங்கன்னு வரல. எங்கேயும் நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கு சில டைமில் என்ன செய்கிறாங்கன்னா கியாமுல்லைல் என்று வேறவாகும், தராவி என்று வேறவாகும், அப்படி தொழு அவங்க அப்படி தொழுதுக்கான காரணம் இரவுல எவ்வளோ என்ன செய்யலாம் தொழலாம் என்ற கருத்தில் அவங்க இருக்கிறாங்க. பெருவாரியான அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டை தான் இருக்கிறாங்க. என்னது 11 ரக்காத்துக்கு மேலே தொழலாம் என்ற கருத்தில் அவங்க இருப்பதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பல ரக்காத்துக்கு சிலருக்கு மிச்ச நேரம் நின்றுட்டிக்கிறது ஒரு சிரமமாக என்ன செய்யும் இருக்கும். நேரம் ஓதிட்டிக்கிற சிலர் என்ன அதாவது போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் ஷோட்டாக தொழுது என்ன செஞ்சாங்க, நிறைய தொழுதாங்க, நிறைய சுஜூது, நிறைய ருக்கு அப்படி வரும். அப்போ அவங்க நிறைய சுஜூது செஞ்சதாக என்ன செய்யும், ஒரு 100-200 சுஜூதுகள் என்ன செஞ்சிக்கும் செய்யப்பட்டிருக்கும், 100-200 ருக்குகள் செய்யப்பட்டிருக்கும். அப்போ அந்த மாதிரி அப்படி தொழுதாங்க. அப்படி தொழுதான காரணம் அவங்க அந்த அதாவது 11க்கு மேலே தொழலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தது. அதுக்காக கியாமுல்லைல் வேறு என்றும் தராவி வேறு என்றும் வித்திரு வேறு என்னும் தஹஜத் வேறு என்று அவங்க விளங்கியிருந்தாங்கன்னு ஒரு ஆதாரம் என்ன இல்லை. எல்லாமே ஒரே தொழுகை தான். 11க்கு மேலே தொழலாம் என்ற நிலைப்பாட்டில் அவங்க இருந்ததுனால அப்படி தொழுதார்கள். இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ எத்தனை ரக்காத்துக்கள் அப்படின்னா அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் உங்களுக்கு உள்ள பலத்த கருத்து முரண்பாடு தெரியும். சாதாரண கருத்து முரண்பாடு அல்லது பலத்த கருத்து முரண்பாடு தெரியும். பலத்த கருத்து முரண்பாட்டிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு நல்ல மஹ்ரஜுண்டு நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணைகளின் பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாக தான் என்ன செய்வாங்க, விசாரிக்கப்படுறோம். ஃபத்துவா கொடுத்தவரையும் பக்கத்தில் வச்சுக்கிண்டு, முஃப்தி சபையும் பக்கத்தில் வச்சுக்கிண்டு எல்லாரோடையும் நம்ம விசாரிக்கப்படுறதில்லை. அல்லது நான் விளங்குறதுக்கு காரணமான அறிஞர்கள் 5 பேரை இவரும் சொல்லி விளங்கப்படுத்தினதுனால தான் அப்படி என்று சொல்லப்படுறதில்லை. அப்படியே உச்சகட்டமாக இந்த வித்திர விடுங்க, பெரிய பெரிய வழிகேடுகளில் உச்சகட்டமாக நம்ம 4 பேரை காட்டினோம்னா அல்லாஹ் தாலா 2 பேருக்கு 2 மடங்காக கிடைக்குமென்னு தான் அல்லாஹ் தாலா தண்டனை என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதனால் நமக்கு அல்லாஹ் முன்னுக்கால மறுமையில் நின்றமெண்டா எந்த ஒரு பதில் நமக்கு ஒரு அதாவது அஸ்லம் சேஃபானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஒரு பிதஅத்தா இல்லையான்ற பகுதிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தராவியுடைய ஒரு வரலாறு சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு வாரம் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி எனக்கு இரவு தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும், இது ரசூலுல்லாஹ்வோட காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வோட காலத்துக்கு இரவு தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இரவு தொழுகை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த அலமு அஹ்லில் அர்லி பி வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வித்ரு தொழுகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலேயே மிகவும் அறிந்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹான்றாங்க. இது இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி. ஃபத்வா அவங்க யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. சரி, இருந்தாங்கன்றதுக்காக சில ஃபத்வாக்கள் அவங்களும் மாத்தமாக சொல்லலாம். ஆனால் சஹாபாக்கள் சாட்சி சொல்கிறாங்க, வித்திர் விஷயத்தில் நல்ல நுழைஞ்சுள்ளவர் யார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, போய் அவங்கள்ட்ட கேளுங்கன்றாங்க. கட்டத்தில் ஆயிஷா இப்போ பாருங்கள், வித்திரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில் இரவு தொழுகை பற்றி தான் கேட்க போகிறாங்க. ஆனால் வார்த்தை என்ன வருது, ரசூலுல்லாஹ்வோட வித்திரு அப்படின்னு வருது. அப்போ ஒற்றைப்படையாக தொழுகை முடிஞ்சிட்டா முழு தொழுகையுமே வித்திரு தான். ஒற்றைப்படையாக தொழுகை முடிஞ்சிட்டா முழு தொழுகையுமே என்ன, இரவு தொழுகை முழுமே வித்திரு தான். அவங்க போய் கேட்குறாங்க. ஆயிஷாலாம் வரலாற்றை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ரமலான் கடமையான பொருள்லேருந்து ஆரம்பிக்கல, மக்காட 1ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மக்காட 1ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பிக்கிறார். முதலாக அல்லாஹு தாலா யா அய்யுஹல் முஸம்மில் என்ற சூறாவின் மூலம் இரவு தொழுகையை நபிகளுக்கும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கடமையாக்கினான் அப்படின்றான். அந்த கடமையாக்கின அந்த இதில் இருந்து ரசூலுல்லாஹ் 1 வருட காலம் அவங்க தொழுதாங்க இரவு தொழுகையை. அல்லாஹ் முஸம்மிலுடைய கடைசி பகுதியை 1 வருட காலம் வானத்தில் வைத்துக்கொண்டா இறக்கல்ல, வானத்தில் வைத்துக்கொண்டா இறக்கவில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. எப்படி தொழுவார்கள் என்றால் 11 ரக்காத் தொழுவார்கள்ன்றாங்க. ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, மக்கா பள்ளியில் மஸ்ஜிதுல் ஹராமில், இப்போ அப்படி தானே வரணும், மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் 11 ரக்காத் தொழுவாங்க. மக்காவில் தான் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் தான் முதல் இமாம். ரசூலுல்லாஹ் தொழுவிச்ச முதல் தொழுகை எத்தனை, 11 ரக்காத். சொன்னது யார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சஹாபாக்கிட்ட சாட்சி என்ன, இவர்கள் இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹ்வோட வித்ர் பற்றிய அறிவுடையவர்கள், 11 ரக்காத் தொழுவார்கள் அப்படின்றாங்க. தொழுகிற முறை சம்பந்தமாக 9-2 என்று தொழுதாங்கன்னு வருது. ஏன்னா அந்த வித்ருடைய சப்ஜெக்ட் முழுசாண்டைக்கு என்ன செயல் இருக்கல, 9-2 என்று தொழுதாங்கன்னு சொல்லி வருது. ஆனால் எத்தனை தொழுவாங்க எண்ணிக்கை,
11 தொழுவார்கள். எத்தனை வருஷ காலம் 11 தொழுதிக்கிறாங்க? ஒரு வருட காலம் 11 தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்போ இருக்கலையே. அவங்க வந்து என்ன, அதாவது ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கிற டைம்லேயே 6 வயசில் அக்து நிக்காஹ் நடக்குது, 3 வயசில் கூறுறாங்க என்று சொன்னால், மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 போகிறாங்கன்னு சொன்னால் 9 வருஷம் அங்கே வச்சுக்கினா கூட அப்போ ஆயிஷா இருக்கலையே. ஆனால் அவரோட தந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆரம்ப காலத்திலிருந்து என்ன செய்வார், இருந்தவர். டோட்டல் ஃபிக்ஹும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இருக்குது. அவங்க தான் வஹி முதலாக இறங்கின செய்தி அறிவிக்கிறவங்க. ஆயிஷா அவங்க இருக்கல, அவங்க தான் கதீஜா ரலியல்லாஹு நான் காணலைன்ட்டாங்களே, சின்ன வயசு சரியா. ஆனால் முழு ஃபிக்ஹையும் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் யாருக்கு கொடுத்தா? ஆயிஷா எல்லாம் கொடுத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவங்களுடைய கணவர். அதனால் முழு வாய்ப்பும் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டு என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு வருட காலம் 11 ரக்காத். அதுக்கு பின்னால் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவங்கள்ட்டையும் பதில் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, அவங்களுக்கும் பதில் சொல்கிறாங்க. அதாவது நான் நினைக்கிறேன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய மகன் அதை என்ன செய்கிறாரு கேட்குறாரு, அபூ சலமா அப்படின்னு நினைக்கிறேன், அபூ சலமா இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்போது அதாவது எப்படி கேட்டதுக்கு அவர் சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலங்களிலோ, நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ஃபிக்ஹு சொல்கிறாங்க, வித்தியாசம் இருக்கல. ரமலான் அல்லாத காலங்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டா தான் என்ன செஞ்சுது, பொதுமக்களுக்கு தான் வித்தியாசம். ஏன்னா அவங்க அந்த டைமில் தொழ மாட்டாங்க, இந்த டைமில் தொழுவாங்கன்றதுனால. அப்போ கான லா யஸீது ஃபீ ரமதான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்கா. ரமலான் அல்லாத காலங்களிலோ 11க்கு மேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது இல்லை. இப்போ எது தீர்ப்பு? மதீனா பள்ளி மஸ்ஜிது நபவி முதல் இமாம் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் 11க்கு மேலே என்ன செய்யலை, தொழவில்லை அப்படின்றா. அப்போ இன்க்ளூடிங் ஜமாத்தா நடந்துச்சே 3, அந்த 3 அந்த நாட்களை சேர்த்தா இப்போ ஆயிஷாலாம் என்ன சொல்கிறாங்க, ரமதான் அல்லாத காலங்களிலோ 11 ரக்காத்துக்கு மேலே தொழுதது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகள் தெரியும் என்றால், சில தொழுகைகள் சஹாபாக்களுக்கே பெரும்பாலானவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஆயிஷாலாம் தெரியும். ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, 2 தொழுகைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது விட்டதே கிடையாது, கால் வீங்கிய பின்னால் உட்கார்ந்து தொழுது இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத், அசருக்கு பின்னால் 2 ரக்காத்ன்றாங்க. இது புகாரில் வருது. அசருக்கு பின்னால் 2 ரக்காத்து நம்ம தொழுகிறதே இல்லை. ஆனால் கால் வீங்கிற டைமில் உட்கார்ந்து தொழுதார்கள், இது விட்டதே கிடையாதுன்னு யார் சொல்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இது சஹீஹ் புகாரியில் வருது. அப்போ என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ரகசியமாக தொழக்கூடிய தொழுகைகளை கூட யார் தெரியும்? ஆயிஷா தெரியும். அப்போ ரமதான் அல்லாத காலங்களிலோ தொழுததில்லை. 4 தொழுவாங்க, அவருடைய அழகை பற்றி கேட்க வேண்டாம். இன்னொரு 4 தொழுவாங்க, அவருடைய அழகை பற்றி கேட்க வேண்டாம். வித்திர் தொலை நினைத்தால் தங்கள் அதாவது குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள் அப்படின்றது. மொத்தம் 11. இப்போ மக்காலை மதீனால யாருக்காவது சந்தேகம் இருக்கா? 23 வருட காலத்தில் 11க்கு மேலே ரசூலுல்லாஹ் தொழலை அப்படின்றதுல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு 13 தொழுததாக ஒரு அறிவிப்பு என்ன செய்யும் வரும், 13 தொழுததாக வரும், இன்னொன்றில் 15 தொழுததாக வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 15 13 தொழுதா வரக்கூடிய எந்த அறிவிப்பிலும் ஃபஜ்ருடைய சுன்னத்தோ இஷாவுடைய சுன்னத்தோ வந்திருக்காது. ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்காத்துண்டோ இஷாவுடைய சுன்னத்து 2 ரக்காத்துண்டோ வந்திருக்காது. வந்த தொழுகையில் எங்கும் 11க்கு மேலே என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. அப்போ நம்ம தெளிவாக என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அந்த 2 ரக்காத்துக்கள் அப்படி என்று சொல்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா ஸலாத்தன் அஸ்பத்தஹா. ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகை தொழுதால் அதை அப்படியே தொடர்ந்து கடைபிடிப்பார்கள், மாற்ற மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தொழுதால் அதை அப்படியே தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. எனவே 13 15 ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, தொழுதன்னு சொன்னால் அது ஃபஜ்ருடைய சுன்னத்தும் இஷாவுடைய சுன்னத்துமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இடத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக இருந்துச்சு. அப்போது அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாற்றிருப்பாங்களா? உசாமா படைத்தளபதினா உசாமா தான் படைத்தளபதின்னு என்றவர் அபூபக்கர்லாம் 11க்கு மேலே கூட்டிருப்பாங்களா? நிச்சயமாக கூட்டிருக்க மாட்டாங்க. அப்போ 11 அபூபக்கர்லாவோட காலத்தை சேருங்க. 25 வருஷம் ஹரமில் 25 வருஷம். அதுக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது 11 ரக்காத் தான் தொழுவிச்சாங்கன்னு சரியான அறிவிப்பு முவத்தா மாலிக்ல செய்து வருது. ஆனால் வேறு சில பிற்காலத்தில் வந்த குழப்பங்களின் காரணமாக அறிவிப்பாளர் வரிசைகளில் அதில் சில எண்ணிக்கைகளை மாற்றம் 23 தொழுதால் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் சஹீஹான அறிவிப்பு மிக தெளிவாக 11 வருது. உமரெல்லாம் மாற்றப் போகின்றவர்களும் அல்ல அப்படின்றது சந்தேகம் இல்லை. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஹரத்துடைய 40 வருட அதாவது இந்த தொழுகை 11 ரக்காத் தான். இது சேஃப் சைடு. சரி, ஒருத்தருக்கு உமரெல்லாவோட காலமே கொஞ்சம் குழப்பம் 23 அடிக்கலாம்டா, அவருக்கு ஹைருல் ஹதி முஹம்மத் அப்படின்னு வந்துட்டீங்கடா,
23 + 2 25 என்ன தராவி தொழு 11 ரக்காத்துன்றது யாருக்கும் சந்தேகம் இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஏன் இதில் ஒரு குழப்பமான இடத்துக்கு என்ன செய்யணும், நம்ம போக வேண்டும் என்றதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 4வது இந்த மேலதிகமான தொழுகை சம்பந்தமான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து 2 விதமாக பிரிச்சுக்கொள்ளணும். ஒன்று எண்ணிக்கை என்று தொழுகிறதாக இருந்தால் ஹதீஸில் வந்தது 11 தான். எண்ணிக்கை இல்லாமல் ஒருத்தர் தொழலாமா இல்லையாண்டத்தில் கருத்து முரண்பாடு இருக்குது. 3வது 11க்கு மேலே எண்ணிக்கையை வரையறுக்கிறது பிதாத். 11க்கு மேலே ஒரு எண்ணிக்கையை வரையறுத்து சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுறது. 11க்கு மேலே தொழலாம்னு ஒருத்தர் கருதினாரண்டா, அவர் அந்த விளக்கம் அவருக்கு பெற்றுட்டேன்டா, அவர் என்ன செய்யணும், 15 தொழு 18 தொழு இப்படி. ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் என்ன 23 அப்படின்னு ஒன்றை நடைமுறைப்படுத்தி அதையே வளமையாக தொழுதுட்டு வர்றது பிதாத்தா இல்லையா? மிக தெளிவான பிதாத். அதில் எந்த ஒரு சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், ரசூல்லாங்க 11 தொழுதுட்டு இருக்க 23 என்ற ரக்காத்தை அறிமுகப்படுத்தி அதை உலகம் ஃபுல்லாக கடைபிடிச்சி அதை ஒரு ஃபோமேட்டாக மாற்றுறது எவ்வளோ பெரிய பிதாத். அது ஒரு பிதாத்தான நடைமுறை, சந்தேகமே கிடையாது. என்ன சொல்லலாமண்டா, இஜ்திஹாதுக்குரிய நம்ம எதை சொல்லலாமண்டா, 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்றதை இஜ்திஹாதுக்குரியது என்ன செய்யலாம், சொல்லலாம். நமக்கு 11 ரக்காத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாகி கூட்ட மாட்டாங்கன்னு அதில் இந்த சுன்னால நம்ம உறுதியாக நின்றுவோம். 11 அது மற்றதை பிழை என்றுவோம். ஆனால் மற்ற சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல்லாங்கள்ட்ட வந்து இரவு தொழுகை எத்தனை என்று கேட்டாங்க. அப்போ அந்த வந்தவருக்கு ரசூல்லாங்க 11 இல்லை எல்லாம் எதுவுமே என்ன செய்யலை, விளங்கப்படுத்தலை. ரசூல்லாங்க என்ன சொல்கிறாங்க, 2 தொழுங்கன்ட்டாங்க. 2 தொழுங்கன்றவர் எப்படி விளங்குவார்? அவர் 14 விளங்கலாம், 20 விளங்கலாம், 24 விளங்கலாம், 30 விளங்கலாம். ஃபஜ்ரை பயந்தீங்கன்னா வித்திரு தொழுங்கன்றாங்க. ஃபஜ்ரை பயந்தீங்கன்னா வித்திரு தொழுங்க அப்படின்னா ஒற்றைப்படுத்திக்கங்கன்றாங்க. இவர் வந்து 32 தொழுதுட்டு 1 தொழுதாலும் ரசூலாங்க சொன்னதுக்கு என்ன முரண் இல்லை, ரசூலாங்க சொன்னதுக்கு முரண் இல்லை என்ற அது ஒரு பலமான வாதம், சாதாரண வாதமும் அல்ல, ஒரு பலமான வாதத்தை வைக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு கருத்து முரண்பாடு உள்ள விஷயம் இது. இந்த கோணத்தை புரிஞ்சு கொண்டு அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டதை வைத்து இதுதான் அப்படி என்று தொழலாம் என்று சொல்கிறது ஒரு சைடு. ரசூல்லாங்க எப்படி தொழுதாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால் அதில் ரசூல்லாங்க மாற்றம் இல்லாமல் கடைபிடிச்சிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குற டைமில் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபஜ்ருடைய முன்னால் 2 ரக்காத் சுன்னத்தை யார் 4 தொழுதா பிழையண்டுவோம். ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தை 4 தொழுதா பிழையண்டுவோம். லுஹருக்கு முன்னால் 2 தொழுகிறத 6 தொழுதா என்ன செய்வோம், பிழை என்று சொல்லுவோம். அதே போல் மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத்து இருக்கிறது யாரெல்லாம் 4 தொழுதோம்னா பிழை என்று சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி ரசூலாங்க இதை கடைபிடிச்சிக்கிறாங்க தொடர்ந்து. எனவே நாங்கள் வந்து அதில் எப்படி பிழை என்று சொல்கிறோமோ அதே மாதிரி இதையும் என்ன செய்கிறோம், நம்ம பிழை என்று சொல்கிறோம். 12க்கு மேலே என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதே நேரம் 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்ற கருத்து முரண்பாடு ஒரு நியாயமான ஒரு கருத்து முரண்பாடு. அந்த கருத்து முரண்பாட்டுக்கு ஒரு வலு இருக்குது. ஆனால் என்ன கவலைண்டா, இந்த 11க்கு மேலே தொழுகிறவங்க 11 தொழுகிறவங்களை பார்த்து நகைக்கிறதும் சிரிக்கிறதும் என்ன தொழுதா குறைஞ்சிட்டு போகிறான்னு கேட்குறோம். சுன்னாவை அவர்கள் நகைப்பதற்கு சமம். ஏனெண்டா அவர் பின்பற்றது யாரை, அல்லாஹ்வுடைய தூதரை 23 வருட காலத்தை சொல்லி பின்பற்றாங்க. சஹாபாக்களை சொல்லி என்ன செய்கிறாரு, பின்பற்றாரு. அப்படி பின்பற்றிட்டு போகிறவரை அவர் வந்து 1 ஹவர் 2 ஹவர் நீங்கள் தொழுவிச்சாலும் பின்னால் தொழுகிறதுக்கு ரெடி ஆகிக்கிறார். நீங்கள் 23 ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி வேகமாக தொழுது விட்டுட்டு அவரை பார்த்து நகைக்கிறதுன்றது அவர் ஷோட்டாக உட்காந்துற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங். என்னென்னா 20 நிமிஷத்தில் அவர் பேர் உட்காந்துட்டாரு, 40 நிமிஷம் ஆகிக்கிறது 23 நீ தானே. அப்போ நீங்கள் 23 வந்து குறைச்சிட்டீங்க, 23 குறைச்சனால 11 அப்படி போய் உட்காடுறான். நீங்கள் இதையே 2 ஹவர் தொழில் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த 8க்குரிய மரியாதை என்ன செஞ்சிங்க விளங்கிக்கும், 8 சிறப்பாகவும் உங்களுக்கு விளங்கிக்கும். சட்டப்படி நீட்டி அழகாக தொழிச்சாங்கன்னு சொன்னால் 8 சிறப்பு என்ன செஞ்சிடும், விளங்கிடும். எனவே இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. கருத்து முரண்பாடுகளில் எது நியாயம், 11 தாண்டி ஒரு எண்ணிக்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் வளமைப்படுத்தினால் அது பிதாத். ஆனால் 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்றது ஒரு கருத்து முரண்பாடு உள்ள நியாயமான ஒரு கருத்து முரண்பாடு. அதே நேரம் 11க்கு மேலே தொழுகிறவங்களை பற்றி எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா அது பிழையானது, அது தவறானது. ஆனால் அது பிதத்தை என்ன செய்ய மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம். என கருத்து முரண்பாட்டுக்கு ஒரு ஞாமிக்கு 11 தான் சுன்னா மிக சரியானது. அதை நம்ம ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் என்று